ரொம்ப நாளாக வியூவர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டுருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நீங்கள் 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கற்றுக்கணும் அப்படின்றப்போ, அதை என்ன பண்ணுறீங்க 15 மினிட்ஸில் வந்து சொல்கிறீங்க. 10 மினிட்ஸ் அப்போ 10 மினிட்ஸ் சொல்கிறீங்க. இப்போ எங்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, நாங்கள் 10 மினிட்ஸ் பார்க்கணுமா, 15 மினிட்ஸ் பார்க்கணுமா, இல்லை 5 மினிட்ஸ் பார்க்கணுமா, எதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி. இந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நாலேஜை கெயின் பண்ணுவீங்க, கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ், அதாவது 3 கேண்டில் இருக்குது. 1 2 3. ஸோ 3 கேண்டிலுடைய ஃபினிஷிங் வந்து எங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு சார்ட்டில் நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டு பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் இங்கே ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன 2 கேண்டிலோட க்ளோசிங் எங்கே இருக்குது, இங்கே தான் கீழே தான் க்ளோசிங் ஆகுது. இது 3 கேண்டிலோட க்ளோசிங் இங்கே தான் ஆகுது. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி வேணாலும் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம், எந்த டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி அதனுடைய கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ரிஜெக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ 2 ரிஜெக்ஷன் என்ன, ஓகே செல்லிங் எந்த மாதிரி செல்லிங் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் கொஞ்சம் தெளிவாக புரியும். நீங்கள் ரெண்டாவது இந்த 2 கேண்டில் பார்க்க சொல்லலைன்னா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் தெளிவாக தான் புரியுது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் செல்லிங் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி போராடி க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் கொஞ்சம் கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.